வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைசியஸ். ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஒரு கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் அகைன் ஒரு ஏஷியா கப் இந்த ஃபார்ம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் அது என்ன சொல்றது, ஒரு பாப்புலர் ஃபெமிலியரா இல்லாம நிறைய பேருக்கு ஓ இன்னைக்கு மேட்சா, அதுவும் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினபிளா இருந்திருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா டியூ டு அந்த இப்போ நடந்த கொஞ்சம் அந்த வார், அப்புறம் பஹல்காம் அட்டாக், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால ரெண்டு டீமுமே இந்த மேட்சை அவாய்ட் பண்ணலாங்கிற அளவுக்கு போய் மேட்ச் நடக்குமா, லாஸ்ட் மினிட்ல வாக் ஓவர் கொடுத்துருவாங்க, அது பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க அப்படின்னு எக்கச்சக்க ஸ்பெகுலேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் ஆல்ரெடி இந்தியா வாக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் சான்சஸ் இருக்கா அப்படின்னு நிறைய இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு மாதிரி ஃபார்மலா நடத்துனீங்க, வர்றோம், விளையாடுறோம், கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் ஷேக் இல்லாம வந்து டாஸ் என்னன்னு கேட்டுட்டு விளையாண்டுட்டு எந்த ஒரு பேண்டர் எதுவுமே இல்லாம அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ மேடி அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்தியா ட்ராஸ்ட் பாகிஸ்தான். ஸோ ஒரு ஒரு 99% இந்தியா, 1% பாகிஸ்தான். இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டினால தான் நாங்கள் ரிவ்யூ கூட பண்ணலை. ஏன்னா பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை இதை பண்றதுக்கு. ஏன் நல்ல ஒரு கான்டெஸ்ட் இருந்தா அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், பண்ணலாம். இது ரொம்ப ஒரு ஒன் சைடு அஃபேர் தான், ஒன் சைடு கூட கிடையாது. இது பியூர் டாமினன்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அண்ட் ஏறி மிதிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ மேடி, உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ் தான் நம்ம ஏஷியா கப் கேப் ரிவ்யூ எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் என்னன்னா, டு பி ஹானஸ்ட், நமக்கு நிறைய டீமோட செக்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகல. எஸ்பெஷலி பாகிஸ்தான் வந்து ரிஸ்வானு, பாபர் அசாம் இல்லைன்னு தெரிஞ்சப்போ அவங்களோட நெக்ஸ்ட் வந்து யாருன்னு தெரியல. ரீசெண்டா சொல்ல போனா T20 வேர்ல்ட் கப் நம்ம சாம்பியன்ஸ் 2022ல ஆஸ்திரேலியா நடந்தப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஃபைனலிஸ்டா இருந்த டீம் வந்து அதோட டிரான்சிஷன் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, அங்க இருந்த யாருமே ஆல்மோஸ்ட் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்னமோ இல்ல டீம்ல. அந்த மாதிரிதான் ஒரு டீம் இங்க அவங்க செட்டப் பண்ணிருக்காங்க. கேட்டா டிரான்சிஷன் சொல்றாங்க, பட் ப்ராப்பரா டிரான்சிஷன் பண்ணல. அதனாலதான் அவங்களுக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இப்ப நிறைய வந்து இப்ப கம்பீர திட்டுறோம், அதுக்கு முன்னாடி வந்து தோனியை திட்டிட்டு இருந்தாங்க. டிரான்சிஷன் பண்றதுக்கான சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்பெஷலி அப்ப ப்ரீ இது ரோஹித் விராட் கோலி ஏரால வந்து தோனி இதை பண்ணாரு. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி பண்ற சீனியர் பிளேயர் இல்லாதனால ஒரு கம்பீரோ பிசி அந்த மாதிரி செட்டப் எடுத்து டிரான்சிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிரான்சிஷன் எவ்வளவு முக்கியன்றத இந்த ஏஷியா கப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு டீம் பர்ஃபெக்டா டிரான்சிஷன் ஆனா மட்டும்தான் டாமினேட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அவசப்பட்டு இருக்காங்க பாத்தியா, அந்த மாதிரி தான் இருக்கும்ன்றதான் என்னோட தாட்டு. பட் எதுவுமே வந்து ஒன் சைடு ரெஃபரா போயிட்டு இருக்கு. இதுக்கு பேசாம இன்னொரு பைலேட்டர் சீரீஸா ஆடிட்டு போயிடலாம் ஒரு நல்ல டீமோடன்றதான் எனக்கு தாட். ஏன்னா இருக்கிறதே 4 டீம் தான்: இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. அந்த 4 டீம் தான் டாமினேட்டா இருக்காங்க. ஸ்ட்ராங் டொமஸ்டிக் கோர் அந்த டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இல்லாத டீம் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்றதான் ஒரு இந்த ஏசிய கப்போட ரிஃப்ளெக்ஷன்ஸே. ஆல்மோஸ்ட் ஒன் சைடு தான் போகுது. ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து ஒரு அப்செட் நடந்தா மட்டும் தான் இந்தியா தோக்க முடியும் இந்த சீரியஸ் ஃபுல்லாவே. ஓகே, இல்ல கரெக்டா நீ சம்மரைஸ் பண்ணது. அண்ட் ஆல்சோ இது எப்படி சொல்றது, டாஸ் வின் பண்ணி பேட் இது ஃபீல்டிங் எடுப்பாங்கன்னு இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஸ்லோ சர்ஃபேஸ், ஒரு மாதிரி ஸ்பின் அசஸ் பண்ணும், அவங்களை கம்மி டோட்டல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா ஒரு சான்ஸ் இருக்கும் பாகிஸ்தானுக்கு சேசிங்ல. அண்ட் லாஸ்ட் டைம் துபாயில் நடந்த போதே அப்படிதான் பண்ணாங்க இந்தியாவை. 2021ல 150யோ 160க்கோ பண்டில் அவுட் பண்ணாங்க. பாபர் ரிஸ்வான் 10 விக்கெட் வித்தியாசத்துல அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். இதுல என்ன சொல்றாரு, இதுல என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா, கேப்டன் சொல்ற டாஸ் போடும்போது வி ஆர் ஹியர் ஃபார் மோர் தென் அ மந்த் ஆஃப் டைம், மோர் தென் 20 days ஆஃப் டைம். ஸோ எங்களுக்கு பிக்சர் ரொம்ப நல்லா தெரியும், எல்லாமே ரொம்ப பக்காவா நாங்க பண்ணிடுவோம், அதனால நாங்க பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இது எனக்கு என்னடா, இது ரொம்ப கான்ட்ராடிக்டா இருந்தது. மேட்சுக்கும் சம்பந்தம் இல்ல, டாஸுக்கும் சம்பந்தம் இல்ல, என்ன சொல்ல வர்றாங்க ஒண்ணுமே எனக்கு புரியல. சரி, ஓகே, டாஸ் ஜெயிச்சு பார்த்தா அதுக்கு மேல சயும் ஐயப்பா, யாரோ வீரேந்தர் சேவாக், ரோஹித் சர்மா ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் அவர் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அண்ட் நான் நினைச்சேன், எனக்கு என்னன்னா இந்த மேட்ச் இன்னும் அவங்க சீக்கிரமா முடிச்சிருக்கணும்னு தோணுச்சு. ஒரு 50-60க்கெல்லாம் பண்டல் அவுட் பண்ணிடணும். இப்போ ஹாங்காங், ஒமான் எல்லாம் பண்ணாங்களே இந்தியா, அந்த மாதிரி இப்போ நம்ம கேமை வந்து கேமா பார்க்கணும், விளையாடக்கூடாது அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். விளையாடுங்க, பட் நம்ம யாருங்கிறத வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கேம்ல காட்டணும். அவங்கள ட்ராஷ் பண்ணிருக்கோம் 60 ஃபார் ஆல் அவுட் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸோ இல்லை நாங்க இதுன்னு சொல்லிட்டு அவங்களை அங்க நம்ம ஒரு அடிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, நம்ம இதுல என்ன பண்றதுக்கு பதிலாக இதுல நம்ம வந்து அவங்க த்ராஷ் பண்ணோம்னா கேம் லெவல்ல நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். பட் 120ங்கிறது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருக்கும்.
இல்ல இல்ல, நான் ஏழு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 10 ஓவருக்கு 48 தான் இருந்தாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் 6 விக்கெட் எடுத்தாங்க. ஷைன் அக்ரேடி அந்த ஒரு 30 ரன் அடிச்சனாலதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேறிச்சு. இல்லைன்னா வந்து நீ சொன்ன மாதிரி லெஸ் தென் 100 தான் போயிருக்கும். பட் இதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய அப்செட் தான். ஏன்னா ஒரு டீம் வந்து எப்ப வந்து வேர்ல்டு ஃபுல்லா திரும்பி பார்ப்பாங்கன்னா, ஒரு பெரிய டீம் அடிச்சா மட்டும்தான் திரும்பி பார்ப்பாங்க. இப்ப ரமேஷ் ராஜா வந்து சொன்னாரு, சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாகிஸ்தான் நடக்காது, நீங்க வந்து வின் பண்ணி காமிங்க, அப்பதான் வந்து இந்த வேர்ல்ட் வில் நோ. நீ வந்து நான் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ஆட மாட்டாங்கன்னா நீ இவ்வளவு நெருக்கடியில வின் பண்ணி காமி. இப்ப இந்தியா வந்து நேத்து வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னா வேர்ல்டு ஃபுல்லா அதான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அதே வந்து பாருங்க இவ்வளவு பண்ணியும் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வின் பண்ணாம இதெல்லாம் வந்து சாக்கா சொல்லிட்டீங்கன்னா, மோரோவர் டொமஸ்டிக் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது. எல்லாமே வந்து நிறைய உள்ள பாலிடிக்ஸ், இன்க்ளூடிங் கோச் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து டீமே வந்து 2 3 பிரிஞ்சிருக்கும். ஓகேவா, இந்த டீமுக்கு இந்த ஆளுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்தியாவை பத்தி ஸ்ட்ராங்கா பேசணும்னா, இந்தியா வந்து ஒரு பயங்கரமான செட்டப் ரெடி பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து ஏஷியா பிரிவிலேயே சொல்லியிருந்தோம். அபிஷேக் சர்மா பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இந்த பையனை அப்படியே ஹோல்ட் பண்ணி இங்க இருந்து ஆஸ்திரேலியா ஒரு 4 மேட்ச் ஆட போறாங்க, நியூசிலாந்து கூட ஆட போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஆட போறாங்க. எல்லா மேட்ச் எல்லா இடத்துலயும் நீ மட்டும் தான் ஓப்பனர், அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் இன்ஜூர்ட், நாங்க வந்து உன்னை தூக்க மாட்டோம்னு சொல்லி கான்பிடன்ஸ் கொடுத்தா அபிஷேக் சர்மா தான் நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்போட மேன் ஆஃப் த சீரிஸ் ஆவார். இப்ப நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஹேண்டி இன் பவுலிங் டூ. ஒரு என்ன சொல்றது, ஒரு டக்குன்னு ஒரு நமக்கு தேவைப்படுதுன்னா ஒரு நடுவில் ஒரு இந்த டெட் ஓவர்னு சொல்லுவாங்கல்ல, பவர் பிளே முடிஞ்சோன்னா இல்ல 10 ஓவருக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஓவரை கொடுத்து பண்ண முடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால டெஃபினட்டா அபிஷேக் சர்மா வந்து ஒரு யுவராஜ் சிங் கப் 2011 மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப்ல பாக்கலான்றது என்னோட தாட்டு. அந்த மாதிரி பயங்கரமான இம்பாக்ட் கொடுத்தாரு. ஷார்ட் செலக்ஷன்ல இருந்து ஒரு 1 டைமென்ஷனலா ஒரே மாதிரி சுத்துறான்னு சொல்லலாம், பட் அப்படி இல்ல. பாலுக்கு ஏத்த மாதிரி நல்லா ஆடுறாரு. நிறைய இவ்வளவு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு பேக்லிப் வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இன்னும் டெவலப் ஆக இன்னும் பயங்கரமான அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுவாருன்னு தோணுது. அண்ட் அபிஷேக் சர்மா என்ன சொல்றது, பிச்சு உதறிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஓகே, சூப்பர். ஆமா, நல்லா ஒரு இந்தியா சைட்ல இருந்து வரலாம். நம்ம பாகிஸ்தான்ல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க டீமே மாத்தணும். இருக்கு, ரிஸ்வான் 2 பாபர்லாம். பாயிண்ட் இருக்கு. ம். இல்ல, முடி முடி. ஐ இம்ப்ரெஸ் சைம் ஐபுன்ற ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து பேட்டிங்லன்னு சொல்லி எல்லாம் பேசிருக்காங்க. பட் ஆனா பவுலிங் நல்லா பவுலிங்ல போட்டார். தான் நல்லா போடுறாரு. ஆப்வியஸ்லி அந்த சுமன் கில்லுக்கு அந்த பிளைட்டை இது பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த திலக் வர்மா போட்ட கேரம் பால் ஆகட்டும், எல்லாமே பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தது. அவங்களுக்கு வந்து 2 பவுலர் தான் இருக்காங்க, சைம் ஐயூப் அப்புறம் அந்த அகமது இருக்கார்ல, அப்ரார் அகமது, அபரார் அப்ரார் அபரார். அப்ரார் அகமது, சைம் ஐயூப், இவங்க 2 பேர் வச்சுதான் அவங்களால ஓட்ட முடியும். மத்த 3 பேரும் ஃபில்லிங் பவுலர்ஸ் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஷைன் அப்ரிடி. சோ அவங்க அது 2 பவுலர் வச்சு எப்படி பண்ண முடியும்னு தெரியல. ஆப்வியஸ்லி அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்க பவுலிங், முதல்ல பவுலிங் போட்டு இந்தியா ஒரு 120 130 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சேஸ் பண்ணலான்னு பார்த்தா, இந்த பக்கம் நீ எந்த பவுலரை நீ அடிப்ப? சரி, ஒரு 5 பவுலர் இருக்காங்கன்னா இவங்க இது வீக் லிங்க், இந்த வீக் லிங்க் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற 5 பவுலருமே உனக்கு வந்து பயங்கரமா, நீ வந்து ஃபர்ஸ்ட் பும்ரா பாண்டியா போடுறாங்க, அதுக்கப்புறம் உள்ள வந்தா உனக்கு அக்சர் பட்டேல் வந்து போட்டுறாரு, அப்புறம் குல்தீப் யாதவ் வந்து போட்டுறாரு, வருண் சக்கரவர்த்தியை பார்த்ததுக்கு இந்த 5 பவுலரை நீ யார் அடிப்ப? சான்ஸே கிடையாது. நீங்க வந்து எந்த பவுலரையும் டேக் ஆன் பண்ண முடியாது. குல்தீப் யாதவ் டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அவர் தான் ஃபிளைட் கொஞ்சம் ஸ்லோவா போடாருன்னு சொல்லிட்டு அவர் டேக் ஆன் பண்ணா கூட கிளம்பி அவுட் தான் வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியா வந்து பயங்கர டாமினண்டா இருக்காங்க. அது ஹர்ஷீப் சிங் வெளியே இருக்காரு. எப்படியோ ஒரு பாயிண்ட் ஹர்ஷீப் சிங் வந்து இன்னும் உள்ள கொண்டு வந்துட்டா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஜஸ்ட் நம்ம சிவம் துபை வச்சுட்டு இருக்காங்க, ஆனா வைக்கணும்னா சிவம் துபை தான் தூக்கி ஆகணும் ஹர்ஷீப் சிங் உள்ள ஒண்ணுனா. ஏன்னா உனக்கு பேட்டிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றப்போ இது மட்டும் தான் பெண்டிங். மற்றபடி இந்தியா வந்து துண்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு சீரியஸா வந்து என்னடா ஒரு தடவை டஃப் கொடுங்கடா. ப்ராபபிலி ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராங் அட் பவுலிங். ஸோ இவங்க 2 பேர் டஃபா கொடுப்பாங்கன்னு தோணுது. மற்றபடி பாகிஸ்தான் வந்து சூப்பர் போஸ்ட்ல எலிமினேட் ஆயிடுவாங்க தான் என்னோட தாட். சூப்பர். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அடுத்து போயிடலாம். பாகிஸ்தான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை எனக்கு. இந்தியா சைட்ல வந்தீங்கன்னா, இந்தியா இந்த மேட்ச் வந்து ஓகே, பட் ஸ்டில் ஒரு மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிறதுனால வந்து நம்ம அதை பேசாம இருக்க முடியாது. திரும்பவும் ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போறாங்க, ஜஸ்பிரித் பும்ரா. அது நேத்தே எவிடென்டா தெரிஞ்சது. ஹர்திக் பாண்டியாவுக்கு 4 ஓவர்ஸ் கொடுக்க முடியாது. அதனால வழி இல்லாம அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் கொடுத்து லாஸ்ட் ஓவர் அவரை போட வச்சாங்க. பட் ஷஹீன் அஃப்ரிடியை வந்து அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. பட் இது மாதிரி ஒரு மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன்ல வருது அப்படின்னா, அகைன் இந்த சேம் ரூட் போக முடியாது. இன்னொரு பவுலர் ஹர்ஷ்தீப் வந்தே ஆகும். ஹர்ஷ்தீப் வரணும்னா யாருக்கு பதிலாக வரணும்? இப்போ அவர் ஒருத்தரை ஆட வைக்கணுங்கிறதுனால மொத்த டீம் பேலன்ஸுமே மாறுது பாரு. சுப்மன் கில்லுங்கிற ஒருத்தர் ஆட வைக்கிறதுனால சஞ்சு சாம்சனை சம்பந்தமே இல்லாம விடு 6 7ல வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அதுதான் அந்த ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து ஆடணும்னா, பிராங்கா சொல்லணும்னா ஜிதேஷ் சர்மா தான் ஆடணும். ஏன்னா அந்த ரோல் கீப்பர், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், அந்த டெசிக்னேட்டட் 5 6ல வர்றது ஒரு ஃபினிஷர், வந்த உடனே குவிக் ஃபயர் 7 balls 20 runs. அதை நான் முன்னாடி சொன்னேன்.
ஆர்சிபி நல்லாவே பண்ணியிருந்தார். ஒரு 10 balls 25 runs, இல்ல 20 balls 45 runs குயிக்கா அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர் அவர் தான். இந்த ஸ்லாட்ல வரக்கூடிய பிளேயரும் அவர் தான். ஆனா அவர் வராம சஞ்சு சாம்சனை வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் என்ன தப்பு பண்ணாரு, அவர் டிராப் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரும்ல. அதனால அவரை விடவும் முடியல. அதனால அவரை வச்சு தேவையில்லாம 5ல 6ல வச்சு, சிவம் துபே வச்சு, ஹர்திக் பாண்டியாவை வச்சு, இப்போ சுமன் கில்ல ஃப்ரண்ட்ல போட்டு அவர் இருக்கிறதுனால ஒரு பவுலிங் காம்பினேஷனே இப்போ யாரையும் ஆட் பண்ண முடியல. ஏன்னா குல்தீப் அவர் ரீடே பண்ண முடியல, என்ன பண்றாருன்னே. இப்போ முடிச்சிட்டு இருக்காங்க, பேட்டுக்கும் பேடுக்குமே இவ்வளவு கேப் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரிதான். அக்ஷர் பட்டேல் டெஃபினட்டா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறாரு. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி அவர் என்னமோ அதை பண்ணிடுறாரு. ஸோ இந்த 3 பேருமே கை வைக்க முடியாது. ஏன்னா T20ல எல்லாருமே அடிக்க தான் போறாங்க. ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பின் பவுலரோ இருந்தா, ஒரு குல்தீப் அண்ட் வரும் 2 பேருமே ஆடணும் என்ன கேட்டா. 2 பேரும் ஆடினாதான் உங்களுக்கு வந்து கேம்ல வந்து ஒரு அகாடா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு இது இருக்கும். அண்ட் ஆல்சோ இத்தனை பேட்டர் இருக்காங்க, இதுக்கு மேலேயும் பேட்டர்னா என்ன பண்ண முடியும்? 7 பேர் இருக்காங்க, இதுக்கு மேல என்ன இது அப்ரண்டா அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால சுப்மன் கில்ல ஒரு ஆளை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா சாம்சன் ப்ரொமோட் ஆயிடுவாரு, திலக் வர்மா ப்ரொமோட் ஆயிடுவாரு, ஸ்கை ப்ரொமோட் ஆயிடுவாரு, தூபே கரெக்டான ஐடியல் பொசிஷன் 5க்கு வந்துருவாரு. டு பி ஃபாலோட் பை ஹார்திக் பாண்டியா, தூபே 5 6ல ஆடுவாங்க. இவர் 7ல வந்துருவாரு. அப்புறம் டு பி ஃபாலோட் பை 8 9 10 11ல 4 பவுலர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது ஐடியல் காம்பினேஷன் ஆர் ஐடியல் 11 இருக்கும். பட் ஆனா இவங்க திரும்ப வைஸ் கேப்டனை நான் உள்ள வச்சே ஆவேன்னு சொல்லி அவரை வச்சு அது இது இது இங்க எங்கேயாவது ஒரு 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 வசமா ஆஸ்திரேலியா கூட மாட்டுவாங்க எங்கேயாவது, அப்ப தெரியும். இல்ல இல்ல, நீ சொல்றது எனக்கு கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு டிகேடுக்கு வந்து போஸ்டர் பாய் வந்து சுப்மன் கில் தான் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ சுப்மன் கில் தான் போஸ்டர் பாய்ன்றப்போ அவங்க ஃபோர்ஸ்டா உள்ள வைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இப்போ அவர் வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல பெருசா ப்ரூவ் பண்ணனா இந்த டாஸ்கே வந்திருக்க மாட்டார். ஓகேவா? இங்க வந்ததுனால அந்த இங்கிலாந்து சீரீஸோட இம்பாக்ட் தான் இங்க கிடைச்சது. நான் என்ன கேக்குறேன்னா, அதே இங்கிலாந்து சீரீஸ் தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒருத்தர் இருந்தாரு. கன்சிஸ்டன்டா அவ்வளவு 6 ரன் அடிக்கலனாலும் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. அதே ஆட்ஸ்டிக்கே இவருக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கேட்டா வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனரு, லெஃப்ட் ஹேண்டர், அபிஷேக் சர்மா லெஃப்ட். அபிஷேக் சர்மாவும் ஜெய்ஸ்வால் ஆடினா எப்படி இருக்குன்னு யோசிச்சுவேன். சோ அது உம் வந்து நம்ம எவ்வளவு பேசினாலும் யூஸ் இல்ல. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்க. லக்கிலி சூரியகுமார் யாதவ் அந்த ஹேர்லூம் இந்த ஹேர் அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. இன்கேஸ் அவரால் வர முடியல சுமன் கில் கேப்டன் சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி காம்பினேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் நீ சொன்ன அந்த அர்ஷிப் உள்ள வரணும்னா சிவம் துபே தான் தூக்குவாங்க, வேற யாரும் தூக்க மாட்டாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆஃப் உம் பொசிஷன் ஆட வைக்கிறத விட அவர் அப்படியே சரி ஓகே அப்படியே வைப்போம். அவரா எப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஆப்வியஸ்லி சஞ்சு சாம்சன் பினிஷரா பார்க்கவே முடியாது, எந்த ஒரு கட்டத்திலயும் பினிஷரா பார்க்க முடியாது. அவர் பினிஷரா ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் டெல்லி டைம்ல ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். 2013-12 அந்த மாதிரி டைம்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து 5 6 பொசிஷன் இல்ல. அவரோட ஐடியல் பொசிஷன் டாப் ஆர்டர்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா திருப்பி 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 சரி நம்பர் 3ல ஒரு ரன் பார்த்தா வரல, நம்பர் 4ல ஒரு ரன் பார்த்தா வரல, நம்பர் 5ல ஒரு ரன் பார்த்தா வரல, என்னடா ஆளே காணோம் பார்த்தா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சுட்டு இருக்காங்க. சோ ஏசியா கப் வந்து நான் ஒரு யாட்ஸ்டிக்கா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சீரிஸ் போறாங்க, மெல்பர்ன், சிட்னி இந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்து இந்த டீம் எப்படி ஆடுதுன்ற பக்கம் தான் எக்ஸைட்டட். ஸோ ஓடிஐக்கு அப்புறம் T20 கப் அதுதான் வந்து செட்டப் ஃபார் T20 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். மற்றபடி இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பழகிற கிரவுண்டு, துண்டா வச்சுட்டு போயிடுவாங்க. பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடையாது. இந்த டீம் காம்பினேஷன் நம்ம வந்து மாத்தி யூஸ் இல்லைன்னு நான் சொல்றேன். அங்க போய் பாக்குறப்ப அங்க ஆப்வியஸ்லி 2 ஃபாஸ்ட் பாலர் ஆடிதான் 3 ஃபாஸ்ட் பாலர் ஆடிதான். ஸோ உம் அங்க எப்படி மாறுறாங்கன்றத நம்ம பாக்கணும். இது வந்து விட்டுறலாம். எப்படி ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஆள் இருக்கு, ஸ்விம் துபைலாம் பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க போல. பார்ப்போம். இல்ல இல்ல அது ஓகேடா. இவங்க இது இப்ப இதுல மாத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. பட் ஆனா இங்கவே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் வேணே பண்ணுவேங்கிற மாதிரி இருக்கு. அது எதுக்கு? என்ன இதுவோ எல்லாத்துக்கும் யாஸ்டிக் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது சண்டிகான் சொன்னா நீ மிடில் ஆடி பிரயோஜனமே இல்ல, வேஸ்ட். அவரு ஓப்பனர்ல ஓப்பன் பண்ணி ஷட்டில் டைம் எடுத்து அடிப்பாரு. அது விஜய் சர்மா தான் ஆக்சுவலா இது. பட் ஆனா விஜய் சர்மா போட முடியாது. ஏன்னா சந்து சாம்சனை விட்டுட்டீங்கன்னா சந்து சாம்சன் இருக்கிற ஃபேன் பேஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், எப்படி நீங்க அவரை விடலாம். அப்புறம் கில்ல வந்து இது பண்ணோம்னா கேட்கக்கூடாதுன்னு கில்லுக்காண்டி வச்சிருக்கேன். பண்றீங்க, கில்லுக்காண்டி பண்றீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அதை வந்து ஓரங்கட்டுறதுக்குன்னா வேற வழி இல்ல, ஒளிஞ்சு போ, மிடில்ல வச்சு ஆடிக்கோன்னு சொல்லி மிடில்ல போடுறாங்க. மிடில் அவர் என்ன ப்ரூவ் பண்ண போறாரு? யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ண போறாரு? சோ விஜய் சர்மான ப்ரூவ் பண்ண கூட யாரும் கேட்க மாட்டாங்க பெருசா, அவரே அப்கமிங் தானே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே பார்ப்போம். இது இன்னும் அடுத்து 2 3 மேட்சஸ் நமக்கு ஃப்ரீ மேட்சஸ் இருக்கு. ரெக்கார்டு யாருக்காவது வேணா தேர்த்திக்குவாங்க நினைக்கிறேன். லோயஸ்ட் இது ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்ல ஏதாவது பெஸ்ட் பவுலிங் ஃபிகர், இல்ல பெஸ்ட் பேட்டிங் ஃபிகர், குவிக்கஸ்ட் 50 அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்டு இருந்துச்சுன்னா தேர்த்துறதுக்கான மேட்ச் 2 3 வருது. ஸோ டு பி ஃபார்வர்ட் பை செமிஃபைனல் ஃபைனல் அதுலேயும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஏஷியா கப்ல வந்து 2025 கப்ல பேர் இந்தியான்னு அடிச்சிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு போறதுக்கு மட்டும் அந்த வின்னிங் செரிமோனிக்கு ஃபார்மாலிட்டி. மட்டும்தான்
ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் தான் பெண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். சீக்கிரம் அதையும் முடிச்சுட்டு, ஆமா, அதுவும் பாகிஸ்தான்லாம் வந்தா அது கூட தரமாட்டாங்க. மற்ற டீம் வந்துச்சுன்னா அதை மட்டும் கொடுத்துட்டு கப் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அதுதான் இந்த ஹேண்ட்ஷேக் மேட்டரை பத்தி மட்டும் கொஞ்சம் பேசிடலாம். ஸோ இப்ப நிறைய அதுதான் பேசிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணல அப்படின்றத பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு கொஸ்டின் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்தியன் டீம் என்ன வந்து கிளைம் பண்றாங்கன்னா, இந்த ஹேண்ட்ஷேக் வந்து ஒரு கெஸ்டா அவங்க நினைக்கல. ஏன்னா அவங்க வந்து இந்த அட்டாக் நடந்த அந்த பிளேயர்ஸ், அங்க ஆடுற பிளேயர்ஸ் பர்டிகுலர்லி அதை வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க. நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து ட்ரோல் பண்ணி பப்ளிக்கா போட்டிருக்காங்கன்றப்போ வந்து அது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஓகே, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு மேட்ச் ஆடுங்க, அவங்களை பெருசா கன்சிடர் பண்ணி எந்த ஒரு விக்கெட் செலிப்ரேஷன்ஸ் பெருசா கிடையாது, மற்றபடி எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் விளையாடணும், நான் பாட்டு போறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டாண்டு இதை வந்து நீங்க வந்து ட்ரோல் பண்றது அவசியமே கிடையாது. ஏன்னா அது பிரசன்டேஷனே சொல்லிட்டாரு. பட் பாகிஸ்தான் கேப்டனையும் பேச வச்சுக்கலான்றது என்னோட தாட். பிகாஸ் இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டாமினண்டா நாங்க சொல்றதா நீ கேட்டானுன்ற மாதிரி இருக்கு. அது வந்து கொஞ்சம் இல்ல, பாகிஸ்தான் கேப்டனையும் பிரசன்டேஷன்ல பேச விட்டுருக்கலாம். இன்கேஸ் அவன் பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தா பேசியிருக்க மாட்டாரா? போன மேட்ச்ல எல்லாம் பேசினாரு. சோ அதை வந்து அவரை தவிர்க்கலாம். இவங்க ஹேண்ட்ஷேக் மேட்டர் வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு த டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட். பட் நீங்க காமன் ஃபோரம்ல வரப்போ, ஒரு ஏஷியா கிரிக்கெட் கவுன்சில் இருக்கப்போ, நீங்க உங்க கீழே இருக்க அந்த டீமை யூ ஹாவ் டு டேக் கேர். அட்லீஸ்ட் நீங்க அதை ஒபிடியன்டாவது பண்ணணும். அந்த கேப்டனையும் பேச வச்சுக்கலான்றது என்னோட thought. என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அவரை பிரசன்டேஷனை பேச விட்டுருக்கலாம். அதை பேச விடாதது வந்து கொஞ்சம் ஆடா தெரிஞ்சுது. ஹேண்ட்ஷேக் வந்து இண்டிவிஜுவலா அந்த டீமுக்கு இருந்துக்கலாம். பட் கேப்டன் வந்து பேச வச்சிருக்கணுன்றது என்னோட தாட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கும். நம்ம நம்ம கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு, நான் என்னதான் இருந்தாலும் ஒரு கண்ட்ரியோட கேப்டன், மோர் ஓவர் ஒரு ப்ரோ, நிறைய பீப்புள் இருக்காங்க, அவர் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்றப்போ பேச வைக்காது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில நான் சொல்றேன், பிசிசிஐ சொல்ல. பிகாஸ் தெர் இஸ் நோ, அவங்க என்னதான் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நீங்க வந்து அந்த கேப்டனை பேச வச்சுக்கலாம்னு ஒன்று தாட்டு. பட் அதை பேச வைக்காது வந்து தப்பு பண்ணிட்டாங்க. இது அவங்க வந்து வேர்ல்டு கபெஸ்டா ப்ரூவ் பண்ணணும்னா 1983 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு என்ன இருந்தோ அதை பாகிஸ்தான் இப்ப பண்ணி காமிக்கணும். நீங்க பேச விடல, அதனால நாங்க இந்த எப்படி வந்து ஃபைட் பண்ணி நாங்க வின் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆட் கண்டிஷன்ஸ் கிடையாது. துபாய் வந்து நீங்க தொட்டா இங்கதான் வந்து ஆடுறீங்க. ஸோ அசிஸ்ட் பண்ணி கம்பேக் கொடுத்து வின் பண்ணினாலும் தென் த வேர்ல்ட் வில் லிசன் டு யூ அப்படின்றது தான் என்னோட தாட்டு. ஸோ அப்படி ஆனாதான் இந்தியா ஏசியா கப்பும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம பார்ப்போம், சனத் ஜெயசூர்யா, அட்டப்பட்டு, ஜெயவர்தன, சங்கக்காரா, இந்த மாதிரி ஸ்ரீலங்கால இருப்பாங்க. எஞ்சமாம் புல்லக், ஷைன் அஃப்ரிடி, கம்ரான் அக்மல், உமர் குல், அப்புறம் ஷோயப் அக்தர், அப்புறம் பவுலிங்ல வந்து இவர் இருப்பாரு, சைட் அஜ்மல் இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அட்டாக்கோட ஆடுறப்போ பயங்கர காம்படிட்டிவா இருக்கும். 50 ஓவரே பயங்கரமா பார்ப்போம். இப்போ 20 ஓவரே போர் அடிக்குது, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ காம்படிட்டிவா இருந்தாதான் தட் வேர்ல்ட் வில் லிசன் இன்சமாம் டு யூ உல் என்னோட ஹக். தாட். அதான் இந்த எல்லாமே சொல்றேன். சோ அப்படி பயங்கர ஃபியர்ஸியா இருக்கும் காம்படிஷன்ஸ் இன் ஆன் ஃபீல்ட்ல. ஆஃப் ஃபீல்ட்ல அப்பயும் நடந்துட்டு இருந்த நிறைய ஆன் ஃபீல்ட்ல நீங்க வந்து காமிக்கணும். அதை வந்து ஒரு சாக்கா சொல்லி எஸ்கேப் ஆகிறத விட நீங்க வின் பண்ணி நான் வந்து பேசுறேன் இப்படி சொல்றேன்னு சொல்லி காமிச்சால தென் த வேர்ல்ட் வில் லிசன் டு யூ. மொத்த வேர்ல்டே திரும்பி பார்க்கும். தென் பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகும்னு சொல்றேன். அந்த டாப் 5 ரொம்ப பயமா இருக்கும்டா. சல்மான் பட், இம்ரான் ஃபர்ஹத் ஒரு மாதிரி கட்சிஃபை கட்டிட்டு வந்து ஆடுவாரு. அப்புறம் ஆமா, ஒன் டவுன்ல வந்து யூனிஸ் கான், இன்சமாம் உல் ஹக், கமரான் யூசுப், அக்மலோட தம்பி உமர் அக்மல் இருப்பாரு, அவருமே உமரான் அக்மல், பயங்கரமா ஆடுவாரு. அப்புறம் அப்துல் ரசாக்னு ஒரு பவுலர் இருப்பாரு, இப்படி ஓடி வந்து ஹர்திக் போடுவார்ல பாண்டியா மாதிரி, அப்துல். ஹர்திக் பாண்டியா மாதிரி ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர். மாதிரி அந்த காலத்து ஹர்திக் பாண்டியா பயங்கரமா ஏக்கர் போடுவாரு. பவுலிங் செட்டப்பே பயங்கரமா இருக்கும். இப்ப நசீம் ஷா எங்க போனான்னு தெரியல, ப்ராப்ளி இன்ஜுரி நினைக்கிறேன். அப்புறம் ஹைட்டா இன்சமாம்னு ஒருத்தர் இருந்தாரு, 7 அடிக்கு இருப்பாரு ஒருத்தர், அந்த வந்தோன்னு ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. சென்னையில கூட மேட்ச் நடந்தது. சோ அப்புறம் ஜுனைத் கான் ஒருத்தர் இருந்தாரு. எல்லாருமே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் முகமது கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் இர்ஃபான், இருந்தாங்க. முகமது இர்ஃபான். முகமது இர்ஃபான். சோ அந்த மாதிரி இருந்தவங்களாம் இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. யூ ஹாவ் டு ஜென்ரேட் பிளேயர்ஸ். நீங்க வந்து பிளேயர்ஸ் அதிகமா பேச வைக்கணும்ன்றது என்னோட தாட்டு. சும்மா வந்து அவங்க பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்றத விட ஜஸ்ட் உங்க கேம்ல ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க, தென் த வேர்ல்ட் லிசன் டு யூ. அதுதான் என்னோட தாட். ஓகே மேடி, நிறைய பேசிட்டோம். ஸ்டில் நமக்கு மேட்சஸ் இருக்கு, செமிஃபைனல், ஃபைனல், ஃபார்மாலிட்டி செரிமனில நம்ம வந்து மிச்சத்தை பேசிக்கலாம். ஸோ டுடே இந்த செஷன் நம்ம ரப்ப பண்ணிக்கலாம் மேடி. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஆஸ்திரேலியா ஸோ மச் சீரீஸ்ல ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஆஸ்திரேலியா சீரீஸ்ல பயங்கரமா வச்சிருக்கோம். அதுக்கு வந்து ஆமா ஆமா, ஜஸ்ட் நம்ம அடுத்து நல்ல அது சீரீஸ்க்கு எல்லாம் நல்லதா பேசலாம். சும்மா பேச எதுவுமே இல்லாம போட்டு வளவலும் பேச எதுவும் முடியல. ஸோ நல்ல சீரீஸ்க்கு நல்ல டிஸ்கஷன்ஸ் இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய்.